ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6ல் நான் வந்து ஒரு டாப்பிக்கை லாஸ்ட் டைமே ஸ்கிப் பண்ணிட்டேன். அது என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்ப்ரரி எரா. அதுக்கு எனக்கு வந்து லாஸ்ட் டைம்லேயே சுத்தமாக படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது ஒரு மாதிரி எக்டிக்காக இருந்துச்சு அந்த ஒரு டாபிக் மட்டுமே. ஸோ அப்படி இருந்தும் என்னால் 146 கொஷின்ஸ் போட முடிஞ்சது குரூப் 2ல். பட் திஸ் டைம் குரூப் 4 நான் அட்டன் பண்ண போகிறேன். அதுக்காகவே வந்து இந்த டாப்பிக்கை படிக்கணும், உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேப்பர் 1 ஜென்ரல் தமிழில் வந்து இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. அதுக்காகவும் யூனிட் 6லேயும் இந்த டாபிக் கவர் பண்ணுறதுக்காக நோட்ஸ் எடுக்கணும்னு நான் உட்காந்தேன். ஸோ என்னோடய நோட்ஸ் நான் இப்படி தான் எடுத்தேன். இது வந்து நான் லாஸ்ட் டைம் எடுத்த நோட்ஸ். வெறும் பேசிக் மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சங்கம் இலக்கியங்கள்னு என்னென்னு பார்த்து அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் மென்ஷன் பண்ணிவிட்டு, எது அறநூல் எது புறநூல் எது அறப்புற நூல் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு, 17 மேல் கணக்கு 17 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படின்ற மாதிரி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி நோட்களை படிச்சுட்டேன். தென் பக்தி இலக்கியங்கள் அதை பற்றி, எது சைவ இலக்கியங்கள் எது வைணவ இலக்கியங்கள் அப்படின்றத மட்டுமே நான் நோட் பண்ணிட்டு தான் போனேன் லாஸ்ட் டைமு. தென் என்னோடய மெயின்ஸை நான் முடித்ததுக்கப்புறம் எந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் என்கிட்ட நோட்ஸ் இல்லையோ அந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். தென் எப்பவும் போல் சோம்பேறித்தனம் தட்டுச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு 1 மந்த் சும்மாவே இருந்தேன். ரேண்டமாக ஏதோ ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. தென் ரியலைசேஷன் வந்துச்சு, டைம் இருக்கும் போதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணுன்றத மாதிரி. தென் நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூனிட் 6ஓட நோட்ஸு. இதில் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சங்கம் ஏஜில் காலங்கள் வைஸ் நான் எழுதினேன். அந்த காலங்களில் சங்க காலம்னா என்ன, எந்த இலக்கியம் எது இலக்கண நூலுன்னு தனியாக பிரித்து எழுதினேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கூகுள் மட்டும்தான், யூடியூப். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, ஒரு சாதாரண விஷயமே நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸாம் தான் லைஃப். ஸோ அதை வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்க்கறதுல தப்பில்லை. ஸோ நான் எல்லாமே கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். ஒரு டாப்பிக்கையும் சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி சைடு நம்ம படித்தா இது புரியும் அப்படின்றதுக்காகவே நான் எழுதி வச்சுட்டேன். தென் ஐ வெண்ட் இன் டு பிகர் கண்டென்ட். அது உள்ளே என்ன இருக்கும், இப்போ நற்றிணைனா நற்றிணையோட பாடல்கள் எத்தனை, ஆசிரியர் யார், தொகுப்பித்தவர் யார் அப்படின்ட்டு தனித்தனியாக எழுத நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே பர்டிகுலராக ஒரு 2 பேஜுக்குள்ளேயே அடங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து அந்த முழு பாடலையும் நம்ம மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. ஏதோ ஒரு 2 லைன் இந்த கீவேர்டை வச்சுக்கிட்டோன்னா, ஒரு குறிப்பிட்ட கீவேர்டு, அந்த கீவேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த பாடல் நற்றிணையில் தான் வந்திருக்கு, இந்த பாடல் குறுந்தொகையிலேருந்து வந்திருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எனக்கு 3 மந்த்ஸ் கிட்டக்க ஆயிடுச்சு. நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.